என் உயிரில் கலந்த உறவே பகுதி 4. இரவு திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு கலை முழித்துக் கொண்டாள். என்ன சத்தம் என்று பார்க்க கட்டிலை விட்டு எழுந்தபோது அவள் முன் ஒரு உருவம் வந்து நின்றது. அந்த உருவத்தின் முகம் எரிந்து சிதைந்து இருந்தது. அதன் கை நகம் கூர்மையாக இருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியில் கலை உறைந்து நின்றாள். தன்னை உணர்ந்து நடப்பதை அறிய அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. சூழ்நிலை உணர்ந்து அவள் நகர முயற்சிக்கும் போது அந்த உருவம் அவள் புடவையை இழுத்தது. இந்த தருணத்தை அவள் ஏற்கனவே அனுபவித்தது போல் உணர்ந்தாள். அந்த உருவம் அவள் புடவையை பிடித்திருந்ததால் அவளால் அதற்கு மேல் நகர முடியவில்லை. சத்தம் போட முயற்சித்தாள். ஆனால் ஏனோ அவளால் வாயை அசைக்க முடியவில்லை. சில வினாடி கழித்து அவள் திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் அங்கு இல்லை. இப்போதுதான் அவளுக்கு மூச்சு வந்தது. அஸ்வின் பக்கம் திரும்பினாள். அந்த உருவம் அஸ்வினை முறைத்தபடி பார்த்து கொண்டு நின்றிருந்தது. அவள் வேகமாக அஸ்வினை தன் பக்கம் இழுக்கப் போனாள். ஆனால் அது விடவில்லை. அவள் அஸ்வினை தன்னோடு அணைத்து கொண்டாள். ஆனாலும் அந்த உருவம் அவளை விடவில்லை. இருவருக்கும் நடந்த போராட்டத்தில் காயப்பட்டது என்னவோ கலைதான். அவள் அந்த உருவத்துடன் சண்டை போட்டு அஸ்வினை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே ஓடினாள். வீட்டின் வெளியே அவள் சித்தப்பா கோபால் தூங்கிக் கொண்டிருந்தார். கலை பயத்தில் தன் சித்தப்பாவை எழுப்பினாள். அவரும் உடனே எழுந்து பார்க்கும்போது அந்த உருவம் கலை கழுத்தை நெரித்து கொண்டிருந்தது. அதை தடுக்க வந்த சித்தப்பாவையும் தாக்கியதில் அவர் சட்டை கிழிந்தது. கலையும் அவளால் முடிந்த வரை போராடினாள். ஆனால் உடல் பலம் இல்லாமல் மயங்கி விழுந்தாள். அடுத்த நாள் காலை, சித்தப்பா, அந்த உருவம் போயிருச்சா என்று கலை தூங்கி எழுந்ததும் முதல் வார்த்தையாக பயந்து கொண்டே கேட்டாள். எந்த உருவமா? கனவு எதுவும் கண்டாயா என்று சத்தமாக கேட்டார். என்ன சித்தப்பா இப்படி கேட்குறீங்க என்று நேற்று இரவு நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்தாள். ஏதாச்சும் கனவா இருக்குமா? நான் நேத்து நைட்டு தூங்குனது காலையில தான் எழுந்த. நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலமா? இல்ல சித்தப்பா, என் கழுத்துல பாருங்க, எத்தனை நகைக்கீரல். கனவா இருந்தா இது எப்படி வரும்? அது உன் விரல் நகமா இருக்குமா? என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? அப்போ நேத்து அந்த உருவம் உங்களை தாக்கும்போது உங்க சட்டை கிழிஞ்சுது. என்னோட சட்டை எங்கம்மா கிழிஞ்சுது? பாரு, இப்போ நான் போட்டிருக்க சட்டை தான் நேத்து நைட்டு தூங்கும்போது போட்டிருந்தேன் என்று தான் போட்டிருந்த சட்டையை காட்டினார் கோபால். ஆனால் அந்த சட்டை கிழியவில்லை. அவளுக்கு எதுவும் புரியவில்லை. எதை நம்புவது, யாரை நம்புவது என்று எதுவும் தெரியவில்லை. அம்மா, கையலுக்கு கேட் கட் பண்ணலாமா என்று தன் அம்மாவிடம் கேட்டான் பரத். டே இருடா, கலை கிட்ட சொல்லியிருக்குல்ல, அவள் வந்தரட்டும் என்று கலைக்காக காத்திருந்தாள் இந்திரா. அம்மா, அவ வரணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ வந்திருப்பா. அவளுக்கு வர பிடிக்கல போல. அப்படியெல்லாம் இருக்காதுடா என்று சொல்லிக்கொண்டே கலைக்கு போன் செய்தார். கலை போனை எடுத்ததும், என்னம்மா இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்க? உனக்காக தான் இங்க எல்லோரும் வெயிட்டிங் என்று இந்திரா சொன்னதும் தான் கலைக்கு இன்று கையல் பிறந்த நாள் என்பது நினைவுக்கு வந்தது. நேற்று இரவு நடந்த அதிர்ச்சியில் கலை தன்னிலை மறந்து விட்டாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாள். பரத் வீட்டில் எல்லோரும் அவளுக்காக காத்திருந்தார்கள். கயல் கேக்கை வெட்டி முதலில் பரத்துக்கு ஊட்ட போனாள். முதல்ல குட்டி பையனுக்கு ஊட்டு கயல் என்று பரத் சொல்லவும் கயல் அஸ்வினுக்கு ஊட்டினாள். இந்த வார்த்தையை பரத் வாயிலிருந்து கேட்கும்போது கயல் மனதுக்கு இதமாக இருந்தது. இருக்காதா பின்பு? ஏற்கனவே அவள் அறியாமல் அவன் மனதை கவர்ந்த கல்வன் அல்லவா? இந்தாங்க கயல், உங்க பர்த்டே கிஃப்ட் என்று கயல் உயரத்திற்கு உட்கார்ந்து அவளிடம் கிஃப்டை கொடுத்தாள் கலை. அதில் பட்டு பாவாடை, பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்ட், ஹேர் பின் எல்லாம் இருந்தது. எதுக்குமா இதெல்லாம் என்று இந்திரா கலையை பார்த்து கேட்டாள். இல்லம்மா, எனக்கு குழந்தைகளுக்கு மேக்கப் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு தான் பையன் பிறந்துட்டானே என்று பொய்யாக புன்னகை செய்தாள் கலை. அவள் சொல்வதை கேட்டு மனம் நெகிழ்ந்து, என்னமோ பரத், கலை ரொம்ப டைம் ஆயிருச்சு, மணி 11 ஆயிருச்சு, இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிக்கோ என்று இந்திரா சொன்னாள். இல்லம்மா, நாங்க வீட்டுக்கே போயிடுறோம். அதுவும் சரிதான், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு பரத்திடம், டே பரத், கலையையும் அஸ்வினையும் போய் வீட்டில் விட்டுட்டு வந்துரு என்று சொன்னாள். சரிம்மா என்று சொல்லிவிட்டு
கார் சாவியை எடுக்க பரத் போகும்போது, அப்பா நானும் வர்றேன்ப்பா என்று கயல் கேட்டாள். இல்லம்மா கயல், இன்னைக்கு நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஸோ பாட்டி கூட தூங்குங்க. அப்பா வந்தவுடன் உங்கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா என்று சொல்லிவிட்டு 3 பேரும் காரில் கிளம்பினார்கள். காரில் உட்கார்ந்த சில நொடிகளில் அஸ்வின் தூங்கிவிட்டான். கலை, உன் கழுத்துல என்ன காயம்? தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.